ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஈஸியான குஞ்சு வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில்க் த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் த்ரெட்டு. நார்மல் த்ரெட்டு ஓகே, இல்லை எம்ப்ராய்டிங் த்ரெட்னாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு நோட்டோட அட்டை எடுத்திருக்கேன், என்கிட்ட அதான் கிடச்சிச்சு. இப்போது சில்க் த்ரெட் எடுத்து அதில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். பாருங்க எப்படி சுற்றுறேன்னு. இதே மாதிரி ஒரு 20-25 தடவை இந்த மாதிரி நூல் வந்து சுற்றிக்கலாம். கூடையும் சுற்றலாம். நம்ம கூட நூல் சுற்றணும் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நூல் வந்து பஃபியாக, அதாவது அழகாக தெரியும், நிறையா இருக்கும். கொஞ்சமாக சுற்றும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், நான் வந்து இவ்வளோ போதுன்றதுக்காட்டி நான் இந்த அளவு எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இந்த ஒன் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கை கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் நூலை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ இதை 2 பாதியாக நான் மடக்கிக்கிறேன். கரெக்டாக கீழே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு மேலே பிடிச்சிட்டேன். இப்போது இதை 2 பாதியாக இன்னொருக்கா நான் வந்து மடக்கிக்கிறேன். பாருங்க, கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். நூல் ஒரு தடவை நம்ம கையிலேருந்து விட்டுட்டோம் அப்படின்னா சிக்காயிரும். இப்போ இதையும் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த மாதிரி 2 விரலில் விட்டு பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் நூல் கொடுத்தும் கட்டலாம். பிளாக் கலர்னால் பிளாக் கலருக்கு பிளாக் கலர் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரெட் கலர் எடுத்து ஒன்று செஞ்சு காட்டுறேன். நம்ம எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இந்த கலர் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு சாரீ எந்த கலர் மேட்சிங்கோ அது பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நடுவில் விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட மேலேயும் ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இப்போது அந்த மேலே போட்டிருக்க அந்த முடிச்சு இருக்கையா, அந்த முடிச்சை வந்து கீழே கொண்டு வாங்க. கரெக்டாக இந்த முடிச்சு கீழே அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கையில் இருக்கிற இன்னொரு பாதி நூலை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. கரெக்டாக ஒன்று சேர்த்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம நிறையா சுற்றினா இன்னும் அழகாக இருக்கும். கம்மியாக சுற்றினா கொஞ்சம் கம்மியாக அந்த கலர் தெரியும். ஸோ நான் நிறையா கொஞ்சம் எடுத்துக்கிறேன், மீடியமாக எடுத்துட்டு நம்ம பூ கட்டுறதுக்கு போடுவோம்ல நாட், அந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்க, ஒரு 3-4 தடவை போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்க, கீழே வந்து இப்படி இருக்கும். ஒரு சீப்பு வச்சு கூட நீங்கள் லைட்டாக சீவிட்டு அடியில் சேஃபாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் ஒரு பிளாக் கலர் அப்புறம் ஒரு ரெட் கலர் செஞ்சேன். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நூல் சுற்றிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபஃபியாக இருந்திருக்கும், அழகாக இருந்திருக்கும் பார்க்கவே. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து எப்படி ப்ளவுஸ்லாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.